இந்தியாவுல எப்பயுமே ரெண்டு இந்தியா தானா? ஒரு இந்தியா பணக்காரர்களுக்கான இந்தியா, இன்னொரு இந்தியா சோத்துக்கு இல்லாதவங்களுக்கான இந்தியாவா? பணக்கார பயலுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஆத்துல இறங்க மாட்டானா, இந்த பொலிட்டோட ஆத்துல இறங்க மாட்டானா. ஒரே ஒரு நாளைக்கு பூஜை பண்ணி குளிச்சுட்டு போறதுக்கு அரசாங்கத்தினுடைய பணம் 500 கோடியை போற போக்குல மொட்டையா செலவழிச்சுட்டு போகுது இந்த கும்பல். வணக்கம் தோழர்களே. பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல ஸ்டாலின் கதறி இருக்காப்ல 56 இன்ச்சு மோடி. இன்னொரு பக்கம் வச்சு செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி. இதுக்கெல்லாம் நடுவுல இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் உண்டு தோழர்களே. 500 கோடி ரூபாய் செலவுல நம்ம குளிக்கிறதுக்கும், இந்த 56 இன்ச்சு மோடி குளிக்கிறதுக்கும், அதானி அம்பானி குடும்பங்கள் குளிக்கிறதுக்கும் 500 கோடி ரூபாய் செலவுல டெல்லியில யமுனை நதிக்கரையில ஒரு தனி குளத்தை உருவாக்கியிருக்கானுங்க. என்ன நடக்குதுங்க? நாம லோக்கல்ல இருக்கிற பிரச்சனை பேசிட்டு இருக்கோமா, இதுங்க பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு வடக்க. அதுலயும் குறிப்பா பீகார் தேர்தல் வரப்போகுது. உங்களுக்கு நல்லா தெரியும், வர்ற மாசம் 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 கட்டமாக பீகார் தேர்தல் நடக்க போகுது. அதோட 14ஆம் தேதி தேர்தலுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிடும். இதுக்கு தீவிரமான பரப்புரை பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது பாஜக கூட்டணி, அதாவது நிதிஷ்குமார் யாதவுடைய தலைமையில பாஜக கூட்டணி. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி, தேஜஸ்வி யாதவ் தலைமையில இருக்கிற இந்தியா கூட்டணி. இதுல என்ன சிக்கலாய் போச்சுன்னா, இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ வெளிப்படையா சொல்லி அதை ஓட்டு கேட்டு வருது இந்தியா கூட்டணி. ஆனா என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, பாஜக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியில சிஎம் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஜெயிச்சு வந்தா நாங்களே ஆட்சிக்கு வந்துருவோம்னு பாஜக சொல்லிட்டு இருக்கு. நிதிஷ்குமார் யாதவுடைய முதுகுல ஒட்டின உண்ணி மாதிரி இருந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு போன எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷன்ல 74 சீட்ல இருந்த நிதிஷ்குமார 34 சீட்டுக்கு ஆக்கி இப்ப இவனுங்க 74க்கு போய் அடுத்து நாங்க 100 சில்லறைய பிடிச்சிருவோம், நாங்க தனித்தே ஆட்சி நடத்துவோம், ஒருவேளை கூட்டணி ஆட்சினா நாங்க தான் முதல்வர் அப்படின்றதுல பாஜக கூட்டணி தெளிவா இருக்கு. நிதிஷ்குமார் யாதவுக்கு அல்வா கொடுத்தாச்சு. இதுதாங்க சூழல். அதுக்கப்புறம் ஓட்டு திருட்டு, மக்களுடைய எழுச்சி, மக்கள் அங்க அதிகாரத்திற்கு எதிராக நடத்திய போராட்டம், வேலை கேட்ட இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி என்று பல நெகட்டிவ் அந்த அரசுக்கு இருக்கு. என்ன வேடிக்கைன்னா, கல்வி படு பாதாளத்துல போச்சு, தரமான கல்விக்கான அங்க வாய்ப்பு இல்லாம போச்சு, உயர்கல்விக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு, பெரிய கல்வி சிக்கலான சூழ்நிலையில இருக்கு அங்க. 2வது விஷயம், விவசாயம், கூலி தொழிலை தவிர பெரிய அளவுல தொழிற்சாலைகள் அங்க இல்ல. தொழிற்சாலைகள் கூட விவசாயத்தை சார்ந்த தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற ஐடி மாதிரி புதிய புதிய செல்போன் கம்பெனிகள் வர மாதிரி அப்படிலாம் எந்த பெரிய தொழில் நிறுவனங்களும் அங்க இல்ல. ஒரு பக்கம் கல்வி சுத்தமா இல்ல, தொடச்சு போட்டு விட்டானுங்க. இன்னொரு பக்கம் பொருளாதாரமா முன்னேறலன்னா விவசாயத்தை சார்ந்து இருக்கிற சில பல தொழில்களை தவிர பெருசா தொழில்நுட்பம் சார்ந்த தொழிற்சாலைகளோ அதற்கான வேலை வாய்ப்புகளோ அங்க இல்ல. மருத்துவம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. சட்ட ஒழுங்கு சுத்தம், ஆளுக்காளு கையில துப்பாக்கி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர்களை இழிவுபடுத்த வேண்டியது நம்முடைய நோக்கம் இல்ல. அவன் நம்ம அண்ணன் தம்பி தான். அவன் இப்படி இருக்கானே நம்ம வருத்தப்படுறோம். 10 ஆண்டுகளா பாஜக அவர்களை அடியாளாக பயன்படுத்தி அவங்கள ஒண்ணுக்குமே இல்லாம வளர்ச்சியே அடைய விடாம தரைக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்கு. இதுதாங்க நடந்திருக்கு. நாம வைக்கிற கோரிக்கை என்ன? இந்தியா கூட்டணியில அங்க இடதுசாரிகள் உட்பட இந்தியா கூட்டணியில வைக்கிற கோரிக்கை என்ன? வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மருத்துவம், எல்லாருக்குமான மருத்துவம், வேலை வாய்ப்பு, இதை கட்டமைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சோ இந்தியா கூட்டணியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்த உடனே 20 நாள்ல வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலையை உத்தரவாதப்படுத்துறோம். இதுதான் மோடி பயந்து போட்டாரு. என்னடா இதுவரை நம்ம வேலையே கொடுத்தது இல்ல, இருக்கிற ஓட்டையும் புடிங்கிட்டு தான் விட்டோம். இவங்க அவ்வளவு இது பண்றாங்கன்னே மோடிஜி சொல்றாரு, பாருங்க பொய்களை விற்கும் கடைகளை ராகுலும் தேஜஸ்வியும் திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பதறாரு. எதுக்கு பதட்டம்? எதுக்கு இந்த கதறல்? ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் பாஜகவுக்கு எதிராக கடுமையா இருக்கிறாங்க. பாஜகவுக்கு என்ன நெஞ்செழுத்தம்னா, நாம தேர்தல் ஆணையம் நம்ம பங்காளி, நம்ம கூட்டாளி, தேர்தல் ஆணையம் நம்ம கூட்டாளியா இருக்கிறனால எதை செஞ்சாவது நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில
பாஜக கும்பல் இருக்கு அங்க அப்படின்றதையும் பாக்குறோம். 65 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டதான், வெறும் சில லட்சம் பேர் தான் உள்ள திரும்ப சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தை வந்து பாரு அப்படின்ற சொல்ற ரேஞ்சுக்கு பாஜக மடியில தூக்கி வச்சு தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, வருகிற ஆட்சியாவது பீகார் மக்களை உயர்த்தி பிடிக்கிற, சமூக நீதியோடு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கணும். ஏன்னா இந்தியா முழுவதும் பிழைப்பு தேடி போகிற கொத்தடிமை கூலி தொழிலாளர்களாக இருப்பவர்கள் பீகாரிகள். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். சொந்த மண்ணை விட்டு இங்க அடிமையா கொத்தடிமையா சாப்பாடு இல்லாம சொல்ற வேலையை செஞ்சுட்டு கொடுக்குற கூலியை வாங்கிட்டு இந்த நிலை பீகாரிகளுக்கு இனி வரக்கூடாதுன்னா அங்க வருகிற அரசு அவர்களை உயர்த்தி பிடிக்கிற அரசா இருக்கணும். இது நம்ம ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நடந்தது என்ன? அங்க பீகாரினுடைய தேர்தலில் கடைசி கட்ட பிரச்சாரத்துல அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போன ராகுல் காந்தி வச்சு செம்மி இருக்காரு. அங்க இன்னொரு பக்கம் நம்ம 56 இன்ச்சும் அப்புறம் ஜண்டாவும் சேர்ந்து கதறி உருண்டிருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? இன்னையா நடக்குது? இந்தியாவில் எப்பயுமே 2 இந்தியா தானா? ஒரு இந்தியா பணக்காரர்களுக்கான இந்தியா, இன்னொரு இந்தியா சோத்துக்கு இல்லாதவங்களுக்கான இந்தியாவா? யமுனை நதியில ஜாத் விழா வரப்போகுதுங்க. ஜாத் பண்டிகை, ஜாத் பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனை வழிபடக்கூடிய ஒரு பூஜை. அந்த பூஜை வட இந்தியாவில் கோலாகலமா கொண்டாடப்படுது. அந்த பூஜைக்காக வெட்டுகிற குளத்தில் கூட உள்ளடி வேலை பார்த்திருக்கிறது இந்த கும்பல். அதைத்தான் மனசுல வச்சுக்கிட்டு, அதை வேறு பிரிவா பின்னாடி சொல்றேன், அதைத்தான் மனசுல வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு, என்னையா பணக்காரங்களுக்கு ஒரு ஆத்து, ஏழைகளுக்கு ஒரு ஆத்தா? பணக்காரங்களுக்கு இருக்கிற ஆத்து சுத்தமா இருக்கு, மினரல் வாட்டர் ஓடுது. ஏழைகளுக்கான ஆற்று உள்ள இறங்குனா அவங்களை கிருமிகளால அவங்க நோயாளிகளாக்கக்கூடிய மாதிரி பொல்யூஷன் ஆன ஆத்து ஏழைகளுக்கு இருக்கு. இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா? ஆமாவா? இப்ப சொல்றேன். நீங்க டெல்லியில இந்த ஜாத் பூஜைக்காக யமுனை நதியில போய் அவங்க மலர்களையும் கரும்பு போன்றவைகள் எல்லாம் அந்த ஆத்துல கூட்டுறது வழக்கம். நீங்க எல்லாம் பாருங்க, வட இந்தியாவில் ஓடுகிற ஆறுகள் எல்லாம் ஜீவநதிகள், வற்றாத ஜீவநதிகள். அந்த வற்றாத ஜீவநதிகள் எல்லாம் பொல்யூஷன் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரயாக்ல நடந்த அந்த என்ன விழா, கும்பமேளாவா, அதுல போயே யமுனை நதியை நாசமாக்கி அது விவசாயத்துக்கு பயன்படாது, கால்கழுவ பயன்படுத்த முடியாது, அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சுற்றுச்சூழல் அமைப்புகள் அறிக்கை வெளியிடுற அளவுக்கு மோசமா பொல்யூட் ஆகி போச்சு இந்த விழா முடிஞ்ச உடனே யமுனையில. ரெண்டாவது, எல்லா விழாக்களிலும் தண்ணிக்குள்ள இடத்தவா தூக்கி போட்டுக்கே தான் இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்த தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு 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 குளங்குட்டையை ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டாருங்க. இந்த ஜீவநதிகளை பூரா செத்த நதி ஆக்கிட்டாங்க. அதுல ஒரு விழா தான் இப்ப வர ஜாத்து பூஜை. மொத்தமா கரும்பு கொண்டு வரேன், பூ கொண்டு வரேன், என்னென்னமோ கொண்டு போய் டப்பு டப்புன்னு உள்ள போட்டு வந்துடுறாங்க. அவங்க தான் புறத்தவே தண்ணிக்குள்ள இழுத்து விடுறாங்களே. என்னமோங்க, இழுத்து விடுற வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. இது சூரியனை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகைக்கு டெல்லியில ஏற்பாடு நடக்குது. டெல்லியில யமுனை நதி 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பார்க்கலாம், நொர தள்ளி போயிருந்துச்சு. அங்க சுத்திலும் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் அதனுடைய கழிவுகளை சுத்திகரிக்காம ஆத்துக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க. யமுனை நதி ஏற்கனவே தொட்டாலை சீக்கு வர அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கங்கையும் அப்படித்தான். இந்த 2 நதியுமே பக்கத்துல கூட போக முடியாது. இறங்கணும்னா நோயாளி தான். அந்த அளவுக்கு பொல்யூட் ஆகி போயிருக்கு. மொத்த ஆலை கழிவுகளும் உள்ள கிடக்கு. முன்னோர தள்ளி போய் கிடந்துச்சு. 4 நாளைக்கு முன்னாடி அது பெருசா பேசப்பட்டது டெல்லியில வடக்க. அந்த நதியில நாளை கழிச்சு இப்ப இந்த வாரத்தில் நடக்க போகுது இந்த ஜாட் பூஜா. அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏழைகள் குளிக்கிறதுக்கு சாக்கடையும் சகதியும் பொருள்களும் பூஜை பொருள்களும் பெணமும் மிதக்கிற யமுனை. இது ஏழைகளுக்கான யமுனை. இது பணக்காரர்களுக்கு ஒரு யமுனை இருக்கு. அது என்னன்னா, யமுனை ஆற்றன் கரையிலேயே ஒரு பெரிய குளத்தை வெட்டியிருக்கானுங்க. அந்த குளத்தை வெட்டி அதுல தார்பாய் வரைக்கும் உள்ள போட்டு பக்காவா செட் பண்ணி, இன்னும் இந்த தண்ணி உள்ள வந்துடக்கூடாதுன்னு அந்த தார்பாய் போட்டு ஒரு மிகப்பெரிய குளத்தை செட் பண்ணி அந்த குளத்துக்குள்ள மினரல் வாட்டர் விட்டு டெல்லி மக்களுக்கு குடிக்க கொண்டு போன தண்ணிய மினரல் வாட்டர் ஆக்கி இங்க கொண்டு வந்து ஊத்திருக்கானுங்க. இது எதுக்கு பம்புட்டி ஏற்பாடு அப்படின்னா, ஏன்னா யமுனை நதி கெட்டு போச்சு, அதுக்குள்ள இறங்க முடியாது. பிரதமர் மோடி அப்புறம் உலக பணக்காரங்களா இருக்கிற அதானி அம்பானிகள் இந்த குளத்துல இறங்குவானுங்களாம். இந்த பணக்கார பயலுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஆத்துல இறங்க மாட்டானா, இந்த பொல்யூட்டோட ஆத்துல இறங்க மாட்டானா, இதுல இறங்குவாங்களா. ஒரே ஒரு நாளைக்கு பூஜை பண்ணி குளிச்சுட்டு போறதுக்கு அரசாங்கத்தினுடைய பணம் 500 கோடியை போற போக்குல மொட்டையா செலவழிச்சுட்டு போகுது இந்த கும்பல். இது யாரு அந்த ஏற்பாடுனா,
டெல்லியில இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுல, ரேகா குப்தா தானே முதலமைச்சர், அந்த அம்மா தான் போய் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. யாரும் அப்போ விட்டு காசு அங்க சாமானிய உழைக்கிற மக்களுடைய வீடுகளை எல்லாம் இடிச்சு ஒண்ணு இல்லாம தள்ளி விட்டுட்டு இங்கிட்ட 500 கோடி ரூபாய்க்கு மினரல் வாட்டர் குளியல் போடுறதுக்கான கோலம் வெட்டி வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு மன்னர் ஆட்சியினுடைய ஆகச்சிறந்த மன்னராக நம்ம டீக்காரரு அமதாரிஞ்சு மோடி இருக்காப்ல. 3 லட்சத்துக்கு சூப்பு, 15 லட்சத்துக்கு சூட்டு, 4000 கோடிக்கு தனி விமானம், 1000 கோடிக்கு வீடு, 500 கோடிக்கு நீச்சல் குளம். என்ன வசதியா கேட்டா ஏழை தாயின் மகன் வானுங்க. என்ன மாதிரியானது சொல்லுங்க? 500 கோடி ரூபா யார் அப்ப விட்டு காசுங்க? மக்களுடைய காசு, மக்கள் வரிப்பணம். இந்த 500 கோடி ரூபா இருந்தா ஒரு 100-200 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துடலாம். 300-400 பேருக்கே வீடு கட்டி கொடுத்துடலாம். 500 கோடியில எத்தனை குடும்பங்களுக்கு தொழிலுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். விவசாயிகள் கடனை கொஞ்சம் அடைச்சிருக்கலாம். எம்பிட்டு வேலை பார்த்துருக்கலாம். ஆனா இந்த சில்லறைங்க வந்து குளிக்கிறதுக்கு 500 கோடி ரூபா சொல்லவே முடியாதுங்க. இதுக்கு சொம்படிக்க ஒரு 5 பேர் வந்து நிப்பான். இதெல்லாம் இருக்கும்போது இத மேடையில ராகுல் காந்தி சொல்லிவிட்டாரா, என்னையா இது ஏழைக்கு ஒரு இந்தியா, பணக்காரங்களுக்கு ஒரு இந்தியாவா இருக்குன்னு. உடனே பொத்துக்கு வந்துச்சு பாருங்க. யாருக்கு? நம்ம G56 இன்ச்சுக்கு தான். பாருங்க 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 மக்களே, இந்த பூஜை சாட் பூஜை நடத்துற அத்தனை பேரையும் ராகுல் காந்தி இழிவு செய்து விட்டார். என்னடே பேசுனது என்ன? 500 கோடிக்கு தனியா மினரல் வாட்டர் குளம் வெட்டி வச்சு நீயும் பணக்காரன் நன்மைகளும் போய் குளிக்கிறீங்களே, இது அப்பை விட்டு காசு, யார் அப்பை விட்டு காசுன்னு கேட்டான். இத கேட்ட ராகுல் காந்தியை எப்படி தசை திருப்புறாருன்னா, பாருங்க நண்பர்களே, பாருங்க நண்பர்களே, ராகுல் காந்தி எவ்வளவு மோசமானவர் பாருங்க. பச்சை தண்ணி கொடுக்காம குடிக்காம கூட விரதம் இருக்கிற பெண்களை இழிவு செய்து விட்டான், கிளப்பி விட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அயோக்கியத்தனமான ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு கும்பல் இருக்குன்னா ஆரிய பார்ப்பன அடியாட்களாக இருக்கக்கூடிய RSS BJP சங்க பரிவார் கும்பல். கூச்சமே பட மாட்டானுங்க, பொய்ய அடிச்சு விடுவானுங்க. அப்படிதான் மோடி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாரு? பாருங்க பாருங்க, பெண்களுக்கு எதிரா நம்ம பூஜையே வேண்டான்றாங்க. நான் உலகம் பூரா நம்ம பூஜையை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய நாடுகள் நம்ம பூஜையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் பூஜையே வேணான்றாரு, பூஜையை கேவலப்படுத்திட்டாரு, பெண்களை இழிவுபடுத்தினாரு. நான் என்னடா ஆளுங்க நீங்க? யாரா நீங்கெல்லாம்? ஐயோ, இவ்வளவு ஆபத்தானவர்கள் தோழர்களே இவங்க. இந்த சங்கி கும்பல்லாம் நம்ம அண்ணன் விஜய் கும்பல் போலதான் ரொம்ப ஆபத்தானவர்கள், கவனமா இருக்கணும். அதுல ராகுல் காந்தி 2 மிதி மிதிச்சிட்டாருல, இன்னொரு மிதி மிதிச்சிருக்காரு. என்ன? ராகுல் காந்தி நறுக்குன்னு கேட்டு விட்டாரு, மோடிக்கெல்லாம் ஓட்டு தாங்க, ஓட்டுக்காக பீஸ் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஏங்க கூட்டத்துல இருக்கிற 200 பேர் உங்களுக்கு 200 பேர் நாங்க ஓட்டு போடுறோம், ஆடுறீங்களா அப்படின்னா ஆடிடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன ஓட்டு தானே உனக்கு? நாங்களே மனுஷங்களா தெரிய மாட்டோமே, ஓட்டா தானே தெரியும். நாங்களே மனுஷங்களா தெரியாம ஓட்டா தெரியும் போது உங்களுடைய அதிகாரத்திற்கு பல்லக்கு தூக்குறவங்களா தான் நாங்க தெரியுவோம். அதான உண்மை. அதைத்தானே ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்திக்கு என்ன உங்களை இழிவுபடுத்தணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க ஓட்டுக்காக எதையும் செய்பவர்கள். தேர்தல் ஆணையத்தை வச்சு 65 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்ப தெரிஞ்ச உங்களுக்கு காலையில 5 மணிக்கு வந்து மொத்த ஓட்டையும் முடிச்சு விட்டு நீங்க போவீங்க. இப்பயே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தேஜஸ்வி யாதவுடைய கட்சி வேட்பாளர்களை அவங்க வேட்பு மனு செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பலரும் அழுது அழுது யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, எக்ஸ் தளத்துல அவ்வளவு அழுகாட்சியா இருக்கே. பலரை இந்த கும்பல் என்ன பண்ணிருச்சு? ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுடைய வேட்பு மனுவை செல்லாது என்று அறிவித்திருக்கிறது. நான் ரொம்ப நாளா அதை பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். செல்லாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது இன்னொரு பக்கம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 2024 தேர்தல் என்ன நடந்துச்சு? அப்படியே வாங்க குஜராத்துக்கு. சூரத்துல என்ன நடந்துச்சு? கையெழுத்து போட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. அந்த கையெழுத்து போட்ட 5 பேரை தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சுக்கிட்டாங்க, கடத்திட்டு போய். கடைசியில அந்த கையெழுத்து வாங்கினார்ல வேட்பாளர், அவருடைய சொந்த தங்கச்சி புருஷனே இந்த கையெழுத்து எனக்கு எங்களுக்கு இல்ல, நான் அந்த கையெழுத்து இது பண்ணலங்க அப்படின்னு கடைசி நேரத்துல அண்ணா போஸ்டா MP பதவியவே ஜெயிச்சவங்க எந்த எட்ஜுக்கும் போவானுங்க. அதான் சொல்றாரு இவரு. MP பதவியே அண்ணா போஸ்டா எடுக்க தெரிஞ்ச இவங்களுக்கு ஒரு MLA பதவி எடுக்க மாட்டாங்களா? 4 பேர் ஆடுங்க உங்களுக்கு தான் ஓட்டுனா ஆடுவாரு. நான் என்ன சொல்றேன், பல்ட்டி அடிங்கன்னா பல்ட்டி அடிப்பாரு, மரத்துல தொங்குங்கன்னா தொங்குவாருங்க. ஓட்டுக்காக என்னமும் செய்யக்கூடியவர் தான் மோடி. என்ன பிரச்சனை? இத சொல்லிட்டாருன்னு குதிக்கிறாங்க. பொது மன்னிப்பு கேட்கணுமா? என்ன பொது மன்னிப்பு கேட்கணும்? இத்தனை 1000 மக்களை கொன்று குவித்த கொலைகார கும்பல், சர்வ நீசம் செய்த கும்பல், நீங்களாம் பொது மன்னிப்புக்கு தகுதி இல்லாத கும்பல். இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? இதோட சேர்த்து அமித்ஷா உருட்டுனதான் பெரிய உருட்டு. இங்கே ஃபேக்டரி இல்ல, தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஃபேக்டரி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கட்டமைப்பு இல்லை, ரோடு கிடையாது, மின்சாரம் கிடையாது, மருத்துவம் கிடையாது, எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லை. அதே போல தொழில்நுட்ப கல்வியோ வளர்ச்சியோ அலுவலங்களோ இல்லை. இவ்வளவு பின்னடைவா இருக்கு. 19வது மாநிலத்துல 20வது இடத்துல இப்படி போயிட்டு இருக்கு அந்த மாநிலம். தேசிய குறியீட்டுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம அந்த கவலைப்படுறோம். அங்க இருக்கிற மக்கள் பெட்டி படுக்கையோட தெரு தெருவா அலையிறத பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. சக மனிதன் நல்லா இருக்கும்னு நினைக்கிற சமூக நீதி பார்வை நமக்கு இருக்கு. ஆனா இந்த பீஸ் அமித்ஷா போய் என்ன பேசுறாரு? நாங்க எப்படி உத்தரப்பிரதேசத்துல ராமனுக்கு கோயில் கட்டணுமோ அதை போல பீகார்ல சீதைக்கு கோயில் கட்டுவோம். இவங்கெல்லாம் என்னங்க பண்றது? எனக்கு புரியவே இல்லைங்க. எங்க பள்ளிக்கூடம் கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை கட்டுறதுக்கு துப்பு கிடையாது. ஒரு மெட்ரோவை விடியா வெளி உலகத்துக்கு போய் பார்க்கட்டுன்றோம், அது செய்யறதுக்கு துப்பு கிடையாது. கரண்ட் கிடையாது, ஒரு ஃபேக்டரி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, எதுவுமே இல்ல. 10 வருஷம் உட்காந்து பெஞ்ச தேய்ச்சிருக்கு இந்த குரூப். சீதை கோயில் கட்டி தருவாங்களாம். இன்னங்கடா உங்க நாடகம். சீதைக்கு கோயில் ரொம்ப அத்தியாவசியமா? சோறு இல்லைன்னுகிட்டு இருக்கா, நாங்க சோறு போடுங்கயான்னுகிட்டு இருக்கோம். வேலை இல்லாம கொத்தடிமையா கிடக்குறான். இதுக்கு இடையில என்ன தெரியுமா, இவரு சீதைக்கு கோயில் கட்ட சொல்லுவாரு. ராமர் கோயில் கட்டிட்டாங்க, நாடு நட்டகமா நின்னுச்சு. அடுத்து சீதை கோயில் கட்டினோடனே நம்ம தான் உலகத்துல பெரிய பணக்காரர்களாயிரும். என்ன அது? சீதைக்கு கோயில் கட்டு, கட்டாம போ. எங்களுக்கு கல்வி கொடு, வேலை கொடு, பொருளாதார முன்னேற்றத்தை கொடு, அமைதியான வாழ்க்கை கொடு. இதுக்கு தானே ஒரு அரசாங்கம் தேவை. நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? அப்ப நேர்மையான சமூக நீதி வாழ்க்கையை கொடுக்க முடியலன்னா ரிசைன்மெண்ட் போக வேண்டியதானே. சீதைக்கு கோயில் கட்டுறேன், காதைக்கு கோயில் கட்டுறேன்னு. இதுல இன்னொரு என்ன விஷயம் தெரியுங்களா? மோடி செஞ்ச இன்னொரு கேடுகட்ட பிரச்சாரத்தோட நான் முடிக்கிறேன் தொடர்களே. என்ன பிரச்சாரம் பண்ணாரு மோடி? இதே பீகார்ல போய் நின்னுகிட்டு ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? ஸ்டாலின் அதே மாதிரி கர்நாடகம், அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நம்ம பீகார் தொழிலாளர்களை இழிவு பண்ணிட்டாங்க. பீகார் தொழிலாளர்களை கேவலப்படுத்திட்டாங்க. அந்த கேவலப்படுத்தி இழிவுபடுத்துறவங்களை கூட்டிட்டு வந்து இவங்க இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லாம யாரு? நம்ம தேஜஸ்வி யாதவ் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுறதுன்றது ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனம். அங்க போய் நின்னுகிட்டு ஸ்டாலின், ஐயோ, இந்த பயம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே உன்னையெல்லாம் தண்ணி குடிக்க வைப்போம். இந்தியாக்குள்ள நீ எங்க போனாலும் அடி விழும். இந்தியாக்குள்ள எங்க போனாலும் உங்களை அரசியலற்றவர்களா மாத்துறதுக்கு ஒரு கூட்டம் தயாராயிட்டு இருக்கு. எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டா பயல்கள்ல. ஆக ஒண்ணு தெரியுதே, தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இவங்களை நம்ம கதற விடல, அகில இந்திய அளவுக்கு கதற விட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் புரியுதே. கதறு கதறு.